ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன்னு தான் காமிக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ண உடனே எதுவும் நினச்சிட வேண்டாம். அது உப்பு பாத்திரமும் புளி இருக்கிற பானையும் தீர்ந்துருச்சு. அதனால் சரி ஓகே, அதை வாஷ் பண்ணி வைக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனுக்குள்ளாடி வந்தாலே வேலை போய்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வேலை. சம்டைம் ரொம்ப டயர்ட் ஆகுது. ஏன்னா பிள்ளைங்களையும் பார்க்கணும், சமைக்கணும், திங்ஸஸ் தீர்ந்து அதை எடுக்கணும், அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், நீட் பண்ணணும். வேலைகள் போயிட்டே இருக்கும். ஒரு நேரமும் நமக்கு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. பேசாமல் பசங்களாக பிறந்திருந்தால் கஷ்டமே இருந்திருக்கு. வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்தால் சமைச்சு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டு நமக்கு ஜாலியாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்ன, இப்போ ஹஸ்பண்டுக்கு என்ன சமைக்கணும், பிள்ளைங்களுக்கு என்ன சமைக்கணும், ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும், ஒன்று திங்க் பண்ணும்போதே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இப்போ பாத்திரத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் தீர்ந்துடுச்சு. அதனால் பல்காக வாங்கி வச்சுருப்பேன்ல, அதுலேருந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எப்போமா தேவைக்கு இதில் எடுத்து வச்சா மட்டும் போதும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டப்பாலையாக போட்டு வைக்கும்போது அது இடத்த அடைச்சிட்டு இருக்கும். அதனால் இப்படி வாங்கி பல்காக வச்சாலும் அது ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ளாடி போட்டு வச்சுட்டு தேவைக்கு மட்டும் எடுத்து இது யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா அப்போ தான் தெரியும் எது இருக்குது எது இல்லை. இல்லைன்னு சொல்லும்போது திடீர்னு சடனாக ஒரு திங்ஸ் இல்லைன்னா கேட்டால் சொல்லுவாங்க, ஏன் அன்றைக்கி போகும்போது சொல்ல முடியாதா, வாங்க முடியாதான்னு பல கொஸ்டின் வராது எதுக்கு. அதனால் எல்லாம் கரெக்டாக ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டோன்னு சொன்னால் நமக்கு அந்த நேரம் போய் வாங்கும்போது அது ஈஸியாகவும் இருக்கும். சம்டைம் இப்போ நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், ஏதாவது ஒன்று தீர்ந்துருச்சுன்னா எழுதி வைக்க ஆரம்பிச்சிடுவேன். தீர்ந்த உடனே கிச்சனில் எனக்கு எப்போவுமே ஒரு நோட்டும் பெண்ணும் சின்ன ஒரு நோட்டு வச்சுருப்பேன். தீர்ந்த உடனே எழுதி வச்சுருவேன். ஏன்னா நான் மறந்துடுவேன். அதுக்காக நம்ம எழுதி வச்சுட்டோம்னா திரும்ப நம்ம ஷாப்பிங் போகும்போது வாங்கிக்கலாம்ல, அதுக்காக தான். அப்புறம் உளுந்து மட்டும்தான் அடிக்கடி இப்போ தீர்ந்துக்கிட்டே இருக்கும். இனி ஊருக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வரணுன்னு இருக்கேன். இது பருப்பு ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்ததான். இப்போ பாட்டிலில் காலி ஆகிடுச்சு. இது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதனால் அது கெட்டு போகலை, அழகாகவே இருக்கும். இல்லை அது நான் வெளியே வச்சுருந்தேன்னா சம்டைம் அந்த வண்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறது நல்லது. அதுபோல் இப்போ பனங்கற்கண்டு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா குட்டி பிள்ளைக்கு ஸ்வீட்டுக்கு இல்லை சளி ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அதில் ராகி பால் காய்க்கும் போதும் மேக்ஸிமம் பனங்கற்கண்டு தான் யூஸ் பண்ணுறேன். பட் இங்கே உள்ள பனங்கற்கண்டு அந்தளவு எனக்கு இல்லை. நம்ம ஊரில் உள்ள பனங்கற்கண்டு நம்ம காய்க்கும் போதே நல்ல ஒரு மனம் வரும், அந்த பனையோட ஸ்மெல் வரும். பட் இதில் எந்த ஸ்மெல்ஸுமே வராது. பட் நம்ம இப்போ சளி யாருக்காவது வந்தனா கூட நம்ம ஊரில் உள்ள பனங்கற்கண்டு சாப்பிட்டா உடனே சரியாயிடும். இதுக்கடுத்து இது அடுத்த ராக்கு. இதுதான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். இது தான் நம்ம அதில் மேலே அந்த சின்ன சின்ன இதுக்கு கேப் இல்லாதனால அதை நம்ம அப்படியே வச்சுருக்கும் போது என்னன்னு சொன்னால் சம்டைம் கொட்டிடும். ஒரு நாள் ஏதோ ஒரு டென்ஷனில் டமார்னு வச்சு அது என்ன ஆயிடுச்சுன்னா கொட்டிடுச்சு. ரொம்ப கொட்டிடுச்சு. இல்லைன்னா இந்த அளவு எனக்கு கொட்டாது. அன்றைக்கி மட்டும் ரொம்ப கொட்டிடுச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு பெப்பராக பறக்க வேண்டியது இருக்குது. என்னதை தூர போடவும் நமக்கு முடியாது. அதில் நம்ம ஒன்று ஒன்றா என்ன கஷ்டம், அன்றைக்கி செய்த தப்பு இன்றைக்கி நம்ம எடுத்து வைக்க வேண்டிய சுச்சுவேஷன், அவ்வளோதான். அதில் வைக்கும்போது டென்ஷன் இல்லாமல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் வேலைகள் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா பருப்பு இருக்குது, தனியாக கடலை பருப்பு இருக்குது. இல்லை ஒன்று ஒன்றா பறக்கி இப்போ வச்சுட்டேன். நான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். மேக்ஸிமம் எதுவுமே வேஸ்ட் பண்ணலாம். எல்லாமே பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இதுலேயும் ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால் அதுவும் தட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஃப்ரீசரில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே நான் மேக்ஸிமம் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு எப்போவுமே எல்லாமே போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுது. 100 கிராம் 50 கிராமுக்கெல்லாம் வாங்க முடியுது. சம்டைம் 250 கிராம் அப்படி கிடைக்கும்போது நம்ம வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது நமக்கு யூஸ் தான். அது கெட்டு போகாது. ஏன்னா கடையிலே நம்ம இதை ஸ்டோர் பண்ணி தான் வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஓகே கொஞ்சம் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். சரி, பிள்ளைங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. பையன் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொன்னால் அவனுக்கு இதை துடைக்கிறது, இந்த மசாலா கிச்சன் வேலை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண வந்துடுவான். இந்த இப்போ துடைச்சி வந்துட்டுருக்கேன். நான் கிளியராக துடைச்சிட்டு வேறு கதை 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம், பேசி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கடுத்து இப்போ அவன் ஓகே எல்லாமே துடைச்சிட்டான். அவனுக்கு அது ஒரு ஜாலி ஆகிடுச்சு. அங்கே குட்டி பிள்ளை அழுதுட்டு இருந்தான்னு சின்ன 2வது பொண்ணு அவளை தூக்கி வச்சுட்டே இருந்தான். தூக்கி வச்சுட்டு என்கிட்ட தான் கொண்டு வந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் என்ன பார்த்தா அழமாட்டான், இல்லைன்னா அவள் அழுதுருவான். அதுக்காக தான். இது கல் உப்பு. மேக்ஸிமம் இப்போ கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பொடி உப்பு தான். இப்போ பொடி உப்பு யூஸ் பண்ணுவேன், கல் உப்பு 2மே யூஸ் பண்ணிப்பேன். தனித்தனி இதில் வச்சுருவேன். ஊரில் 2 தடவை வாங்கிட்டு வந்தது கிடையாது. இங்கே இருந்தால் ஒரு வாட்டி தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. இப்போ ஒரு 1 இயராக தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கல்லுப்பும். அதுக்கப்புறம் இது மூடி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மீதி இருந்து அதை தனியாக வச்சுட்டோம். அப்புறம் ஊர்லேருந்து வாங்கிட்டு புளி காலி ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து புளி வாங்குகிறேன். பட் வாங்கி என்னென்னு சொன்னால் நிறைய சீடு உள்ளாடி
சீடும் இல்லை. இது வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. இது வந்து அதை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கே அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுட்டோம். அவ்வளோ பலம் கூட்டி அவங்க ஒரு பக்கம் இழுக்க, நான் ஒரு பக்கம் இழுக்க, 2 பேருமா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணதான் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்துச்சு. பட் வந்து இது புது புளி தான். ஆனால் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஒரு வேளை நல்லா காய வச்சா பூச்சி பிடிக்காதுன்னு அப்படி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. பட்டு எனக்கு அது எடுத்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு சொன்னால், இது புளியை போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் திருப்ப புளி, திருப்ப கல் உப்பு அந்த மாதிரி தான் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். இதுவும் உடச்சி பார்த்து வரல. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, உள்ளே நிற்கவும் மாட்டேன்டுச்சு. நல்லா எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சீடு தான் அந்த அதுக்கு சேர்ந்து வெயிட் இருக்கும் போல் இருக்குது. இது பண்ணி ரெடி பண்ணி போட்டுவிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் பழைய புளி இருந்து அதுவும் சேர்த்து இதிலே வச்சு மூடி வச்சுட்டேன். என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு எப்போவுமே தேவை. என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி போட்டுப்பேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வெரைட்டி ஃபுட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.